தனியார்கள் பள்ளிக்கூடத்தை நடத்தலாம், ஆனால் சில வரம்புகளுக்குள்ளே தான் நடத்தணும். ஆனால் சில பள்ளி நிறுவனங்கள் தங்களுடைய வியாபாரம் இது நினச்சிட்டு குடும்ப வியாபாரம் நினச்சி நடத்துகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பள்ளிக்கூடம் வேறு, வியாபார ஸ்தலம் வேறு. பள்ளிக்கூடத்தில் தன்மையாக இருக்கணும், டீச்சர் நல்ல பாடம் சொல்லிக் கொடுக்கணும், டிசிப்ளினை பார்க்க வேண்டிய பொறுப்பு மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சிங்கிள் பேரண்ட் ஒரு பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு புகார் கொடுத்தாங்க. அதை பற்றி விரிவான வீடியோ இப்போ நான் போடுறேங்க. ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம குழந்தைகளை கேஜி கிளாஸில் போய் சேர்க்குறோம். 15 வருஷம் அந்த ஸ்கூலில் படிக்கணும். அந்த ஊரை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்தோம்னா that 15 years is very 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 critical for the childங்க. அந்த 15 வருஷத்தில் போடுற அந்த டிசிப்ளின், பண்பு, அந்த இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்ற அந்த அறிவுரைகள் தான் 100 வயசு வரையில் அந்த குழந்தைகளை வழி நடத்த போகுது. இது இல்லை அப்படின்னா தட்ஸ் நாட் எ ஸ்கூல், தட்ஸ் எ கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நோ ஸ்கூல் இஸ் எ ஸ்கூல் ஃபார் ப்ராஃபிட். எந்த ஒரு பள்ளிக்கூடமும் லாபத்துக்காக நடத்தக்கூடிய பள்ளிகள் அல்ல. ரொம்ப கிளியராக இருக்காங்க கவர்மெண்ட்டில். தனியார்கள் பள்ளிக்கூடத்தை நடத்தலாம், ஆனால் சில வரம்புகளுக்குள்ளே தான் நடத்தணும். ஆனால் சில பள்ளி நிறுவனங்கள் தங்களுடைய வியாபாரம் இது நினச்சிட்டு குடும்ப வியாபாரம் நினச்சி நடத்துகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பேரண்ட் என்ன ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, சார் டிசிப்ளின்றது மருந்து அளவு கூட இல்லை சார். பசங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க, மம்மி இதெல்லாம் நடக்குது ஸ்கூலில், அதெல்லாம் நடக்குது ஸ்கூலில். நார்கோட்டிக் பிரான்ச், உங்களுக்கு தெரியும், போதைப் பொருளுக்காக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க அந்த ஸ்கூலில் ரெய்ட் பண்ணி மாணவர்களுடைய ஸ்கூல் பேக்லேருந்து ட்ரக்ஸை கைப்பற்றுறாங்க. நம்ம பேப்பர்லெல்லாம் படிக்கிறோம். வளர்ந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இல்லை, டீச்சர்கள்லாம் வகுப்புக்கு சரியாக வரதில்லை, முன்ன போல் இல்லை சார் அந்த ஸ்கூலு, என்ன செய்யலாம்? அவங்களுக்கு நான் 2 விதமான அட்வைஸ் கொடுத்தேன். ஒன்று, உங்களை போலவே இருக்கக்கூடிய மற்ற பெற்றோர்களை அழைத்து கொண்டு ஒரு 10 பேர் 15 பேர் போய் அந்த கரஸ்பாண்டண்ட்டை போய் பாருங்கள். அந்த அம்மா சொல்கிறாங்க, கரஸ்பாண்டன்ட் பார்க்கவே முடியாது சார், உள்ளே இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லிடுவார் சார் அப்படின்றாங்க. சரி, நீங்கள் பிரின்சிபல் போய் பாரு. பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க, நான் கவனிக்கிறேன் அப்படின்றாங்க. இப்படியே கவனிச்சிட்ருக்காங்க. கடந்த 2 வருஷமாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கு சார். சரி, சிஓட்டு போய் சொல்லுங்களேன் சார், எங்கள் குழந்தைகளை தண்டிச்சிட்டாங்களா? எந்தெந்த பேரண்ட்ஸ் எல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அந்த குழந்தைகளுடைய 10th and 12th போர்டு எக்ஸாமில் 20-30 மார்க் கொடுக்கணுமாமே ஸ்கூலில், அது கட் பண்ணிடுவாங்களாம் சார் பயப்படுறாங்க. அப்போ என்ன செய்யலாம்? இது மாதிரி பள்ளிக்கூடங்களை அவாய்ட் பண்ணுங்கள். நவம்பர் டிசம்பரில் எல்லோரும் வில்லிங்னஸ் கேட்பாங்க, டேக் த சைல்ட் அவுட். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அழகான ஹாஸ்பிட்டல் இருக்குது, பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருக்குது, நிறைய லைட்லாம் போட்டுறாங்க, நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் பெரிய போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. அது பாரம்பரியமான ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் அங்கே பேஷண்ட் கேர் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் தியேட்டரில் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு, அது கண்டுக்காமல் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களோ நர்சஸோ தன்மையாக இல்லை அப்படின்னா அதனால் பாதிக்கப்பட போகுது அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அல்ல, அந்த டாக்டர்கள் அல்ல, நம்ம குழந்தைகளுடைய உயிர் தான் பாதிக்கப்படும், உடல்நலம் தான் பாதிக்கப்படும். அதே மாதிரி தான் பள்ளிக்கூடம். ஒரு பிரிட்ஜே தப்பாக கட்டிட்டாங்க, டிஃபெக்டிவாக கட்டிட்டாங்க இன்ஜினியர்ஸு. இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம், இந்த பிரிட்ஜு உழுந்து போச்சுலாம் வருது. அதனால் பாதிக்கப்படக்கூடிய பாப்புலேஷன் ஒரு 10 பேர் இறக்கலாம், அது கஷ்டம்தான்.
2-3 வண்டி சேதமாகலாம். இல்லை ஒரு கார் வாங்குகிறோம், அந்த காரில் பழுது, காரோட போச்சு, சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைகளுடைய கேரக்டர் போச்சு, டிசிப்ளின் போச்சுன்னா வாழ்க்கையே போயிடும். we are running a very big risk. Take the child out. That's it. ஏன்னா நம்ம போய் கேட்கவும் தயாராக இல்லை, கவர்மெண்ட்டும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இப்படியே விட்டுட்டே இருந்தோம்னா ஒன்ஸ் டிசிப்ளின் கோஸ் எவ்ரிதிங் கோஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வுட் அட்வைஸ், திஸ் இஸ் வாட் ஐ டோல்ட் ஹர். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், பள்ளிக்கூடம் வேறு, வியாபார ஸ்தலம் வேறு. பள்ளிக்கூடத்தில் தன்மையாக இருக்கணும், டீச்சர் நல்ல பாடம் சொல்லிக் கொடுக்கணும், டிசிப்ளினை பார்க்க வேண்டிய பொறுப்பு மேனேஜ்மெண்ட். வீட்டில் கண்டிப்பாக நம்ம இன்டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்க மாட்டோம், கெட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அவங்க நம்ம ஏதோ படம் பார்த்துட்ருக்கோம், அதில் பார்க்கக்கூடாத காட்சிகளை நாமளே ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த கட்டுப்பாடு வீடுகளில் இருக்குது, பள்ளிக்கூடங்களில் இல்லை. அப்படின்னா let us be intelligent. இந்த பதிவு உங்களுடைய மற்ற பேரண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்குதுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ. அடுத்த எபிசோடில் நான் கிளியர் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ நீங்கள் நினச்சிங்களான்னா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.